நம்ம தைரியமாக நீ என்ன பண்ணிட முடியும்? என்ன இயேசுதான் உன் தலையை நசுக்கிட்டார்ல, சிலுவையில உன்னை ஜெயித்துட்டார்ல, நீ என்னை ஜெயித்தர முடியுமா? சும்மா போராடி போராடி என்னை முடைக்கிறேன்னு நினைக்கிறியா? போலாத பிசாசே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை நான் மேற்கொள்ளுகிறேன். நீங்க சொல்லி பாருங்களேன், ஓட்டம் பிடிச்சிருவாங்க. நீங்க விவரம் தெரியாம அறியாமையில் இருக்கிறனால தான் பயமுறுத்திக்கிட்டே இருக்கான். ஐயோ பிசாசு வந்துட்டான், என்ன செய்யறது? பிசாசு இப்படி போராடுறேன், என்ன பண்ண, இந்த போராட்டம் அந்த போராட்டம். பதறாதங்க. அவன் என்ன செஞ்சிட முடியும்? உங்களை பயமுறுத்தி வேதனைப்படுத்த முடியும். நீங்க பயப்படாம தைரியமா, உன் தலை நசிக்கன இயேசு ஏன் கூட இருக்கிறாரு, நீ என் காலுக்கு கீழே சும்மா துள்ளாத, இயேசுவின் நாமத்தினால அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. தினம் சரி அந்த போராட்டம் வரும், நல்லது. அது வந்தால் தான் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. இந்த போராடி போராடி ஜெயித்து ஜெயித்து போகிறோம் பாருங்க, அதான் ரொம்ப சந்தோஷம். சோர்ந்து போகாதங்க. அந்த பொருளாத சாத்தானை ஜெயித்த இயேசு உங்களோடு இருக்கிறாரு. நீங்கள் ஜெயிக்க முடியும். அவங்களுடைய பாதத்துக்கு கீழேன்னு விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. பொருளாத சாத்தானே, உன் தலை நசிக்கன இயேசு என் கூட இருக்கிறாரு. நீ அவருக்கு காலுக்கு கீழேன்னா என் காலுக்கு கீழே அவர் உன்னை நசிக்க போட்டு இருக்கிறாரு. என்னை ஒண்ணு செய்ய முடியாது, நீ போராடினாலும் ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உன்னை ஜெயிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.